ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்துட்டு நேற்று தாங்க எடுத்தேன். நேற்று 6 மணிலேருந்து மதியம் 1 மணிலேயும் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ தான் எடுத்தேன். பட் வீடியோ நேற்றே எடுத்துட்டேன். ஆனால் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஏன்னா தம்பி வந்துட்டு நான் எனக்கு ஏதாவது வேலை செய்யும் போது தான் அழுதுகிட்டே இருப்பான். ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருப்பான். என்னோடய மானங்கட்ட மைண்டில் நான் எதை நினைக்கக்கூடாது, எதை யோசிக்கக்கூடாதுனாக்கா அது தாங்க யோசிக்கிறேன், அது தாங்க நான் ரொம்ப நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன நினைப்பேனாக்கா, என்னோடய லைஃப் இந்த வீட்டுக்குள்ளே முடிஞ்சிருமோ, வீட்டு வேலை, சமைக்கிற வேலை, குழந்தைங்க பார்த்துக்கிற வேலை, இந்த டோட்டல் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம லைஃப் முடிஞ்சிருமோன்னு யோசிக்கிறேங்க. ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்களே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு தாங்க பயமாக இருக்குது. நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். என்னோடய மானங்கட்ட மைண்டில் இப்படி தான் யோசிக்கிறேன். இந்த வீட்டில் என்னோடய லைஃப் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் மறுபடியும் யோசிக்கிறேன். அதிகமாக நினைக்கிறேன். இப்படியே தான் என்ன பண்ணுறதுன்னு தாங்க தெரியல. என்னோடய மைண்ட் எப்படின்னா, வேலை செய்யும் போது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். குழந்தைங்கள பார்த்துக்கும் போது குழந்தைங்கள பார்த்துட்டு ஜாலியாக விளையாடிடுவேன். கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சினாக்கா எதேதோ யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். இந்த வேலை இல்லாதவங்க வெட்டியாக உட்காந்துருந்தா என்னென்ன யோசிப்பாங்களோ அப்படி தாங்க யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன். என்னை நினச்சி எனக்கே செம்ம கடுப்பாகும். என்னடா இப்படியெல்லாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு. ரொம்ப வளவலன்னு பேசாமல் இப்போ வந்துட்டு என்னன்னாக்கா, நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்றதுக்காக வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. அதுவும் இல்லாமல் நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அப்புறம் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நானும் அப்லோட் பண்ணுறேங்க. ஆனால் என்னோடய வீடியோ வந்துட்டு ஒரு 50 பேர் மேல் பார்க்க மாட்டேன்றீங்க. அது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியலைங்க. இருந்தாலுமே ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல, நீ என்ன செய்கிற செய், என்றைக்காவது ஒரு நாள் அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும், எதிர்பார்க்காம செஞ்சுக்கிட்டே இரு, கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படின்வாங்கள்ல. அதே தாங்க நானும் பண்ணுறேன். கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் எல்லாமே என்னோடய வீடியோ பார்ப்பீங்க பிடிச்சி அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நானும் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேங்க. போடுவேன் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலுமே போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ காலையில் வந்துட்டு ஏஞ்சிது பார்த்தாக்கா ஒரு 6:30 மணி இருக்குங்க. எப்பயும் போல் எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னாக்கா, காலையில் ஏஞ்சிதுமே நான் ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி விட்ருவாங்க. சரிங்களா? அது எங்கள் மாமியார் வந்து எனக்கு சிக்னல் கொடுத்துட்டு போயிடுவாங்களா, உடனே எழுப்பி விட்ருவாங்க, இல்லை பெல் அடிச்சிட்டு போயிடுவாங்களா. அதேமாதிரி தான் எழுப்பி விட்டு போனாங்க. ஸோ ஏஞ்சி தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் ஸ்டெப்பாக பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு. நைட்டு பாத்திரம் சுத்தமாக கழுவாமல் வச்சுருந்தேன். அந்த பாத்திரமும் கழுவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஏஞ்சிதுமே பாத்திரம் தாங்க கழுவேன். எனக்கு பாத்திரம் சிங்கிள் இருந்துச்சு, செம்ம கடுப்பு அவங்க பார்த்த உடனே. அதனால் ஏஞ்சிதுமே தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போதே குடத்தை வெளியே வச்சுட்டு உள்ளே வந்து பாத்திரம் கழுவிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அந்த தண்ணி பிடிச்சி முடியறதுக்கும் வீடு கூட்டி எல்லாமே இது பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரமும் கழுவி வச்சுருவேன். அது ஒரு பழக்கம் இருக்குது எப்போவுமே. அப்படி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். அப்படி சமைச்சாலுமே பாத்திரம் மறுபடியும் பார்த்தாக்கா சமைச்சு முடிச்சதுமே மறுபடியும் சிங்கில் ஃபுல்லாகிடும். பட் நானே தான் போடுவேன். ஆனால் எப்படி தான் போடுவேன்னு தெரியல. ஒவ்வொரு பாத்திரமாக சிங்கில் போயிட்டே இருக்கும். அதே வேறு யாராவது சிங்கில் பாத்திரம் கழுவுறதுக்கு போட்டாக்கா திட்டுவேன். அதிகமாக பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு போடாதீங்க, நான் தான் கழுவுத்தேன் அப்படி இப்படின்னு திட்டுவேன். ஆனால் நான் போட ஏன்னா நான் தானே போடுறேன், அதனால் என் மேலே எனக்கு கோவமே வராது. எப்படி இருந்தாலும் நான் தானே கழுவி வைக்கிறேன் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா சாபமோ என்னன்னு தெரியலங்க. நான் வீட்டில் இருக்கும்போது வந்துட்டு எங்கள் அம்மா பாத்திரம் கழுவி வீடு கூட்டுறதுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு சொல்லுவாங்களா, என்னால் முடியாதுன்ட்டு நான் பாட்டினை படுத்து தூங்கிட்டு 9 மணிக்கு தாங்க ஏஞ்சிக்குவேன். நான் அந்த சாபம் தான் தெரியல, இப்போ வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு எல்லா வேலையும் நான் தானே செய்கிறேன். அங்கே ஒரு வேளை இப்போ போனாலுமே ஒரு வேலை செய்ய மாட்டேன். நான் பாட்டுன்னு யாருன்னா சாப்பாடு செஞ்சு போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஒரு 2 நாளைக்கு உட்காந்துட்டு வருவோம். மற்றபடி வேறு எங்கே போனாலும் நான் தாங்க சமைக்கணும். அதனாலே வேறு எங்கேயும் போகக்கூடாது. போனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு தவிர மற்றவங்க யார் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.
இருந்தாலுமே என் வீட்டுக்கார் வந்துட்டு சித்தி வீட்டுக்கு போகலான்ட்டு வாரத்தில் ஒரு நாள் கூட்டின்னு போயிடுவார். போக விருப்பம் இல்லைன்னா கூட அவங்களுக்கு பிடிக்குமே அங்கே போனால் அப்படின்றதுனால போவேன். ஏன்னா எங்கள் சின்ன மாமியார் நல்லவங்க, அது வேறு விஷயம். அதனால் எனக்கும் போகணுன்னு தோணும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட தானே ஷேர் பண்ணுறேன்னு, அதனால் அவர் கூப்பிட்டு உடனே போயிடுவேன் எதுவும் சொல்லாமல். கிச்சனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், பாத்திரம் கழுவி வச்சு பாத்திரம் இருக்குல்ல, அது எப்பயுமே எடுத்து ஃபஸ்ட்டு நான் அதை இடம் வச்சுட்டேனாக்கா ஒரு நிம்மதி. ஏன்னா வந்துட்டு கிச்சனில் இடம் கம்மியாக, ஏன்னா சின்னதாக ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. கிச்சன் வந்துட்டு ஓரளவுக்கு இருக்குது. ஸோ அதிலே வந்துட்டு நான் எல்லாமே எடுத்து வச்சேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. அதனால் எப்பயுமே ஃபஸ்ட்டு அந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலையை தொடங்குவேன். எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன குக்கரில் எப்பயுமே நான் இந்த குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். பருப்புக்கு வந்துட்டு இது ஒரு மாதிரி அந்த மூடி வந்துட்டு உள்ளாரவே இதாகும். நான் வந்துட்டு வேறு மூடி நம்ம சாப்பாடு செய்யணுமா அந்த குக்கரில் நான் வச்சுனாக்கா 2 டைமு குக்கர் வெடிச்சிச்சு. அந்த பயத்தில், ஏன்னா குழந்தைங்க இருக்கா, பெரியவங்கள இருந்தால் கூட பரவாயில்ல, குழந்தைங்க இருக்குல்ல, அதனால் சேஃப்டியாக இது வந்துட்டு வெடிக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத தான் இந்த குக்கர் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். நான் சாப்பாடு வைக்கிறேன் அந்த குக்கரில் ஒரு 2 டைமு நான் பருப்பு வச்சுருந்தேன். எப்படின்னா அந்த டைம் தாங்க வெடிச்சிச்சு. அதனால தான் பருப்பு அந்த குக்கரில் நான் வைக்கவே மாட்டேன். என்ன இருந்தாலும் சாப்பாடு மட்டும்தான் வைப்பேன். இப்போ பாருங்க, சாப்பாடு வச்சுனாக்கா அந்த சாப்பாடு எப்பவுமே வைப்பேன். ஆனால் ஒரு டைம் கூட வெடிச்சதே இல்லை. அந்த குக்கர் வந்துட்டு அது வெடித்து அந்த மூடியெல்லாம் பறந்து வந்து வீழ்ந்த இதெல்லாம் இருக்காது. பருப்பு போட்டப்போ மட்டும்தான் அப்படி ஆகும். சரிங்களா? அதனால் சரி வெறும் சாப்பாடு மட்டும் வச்சுக்கலான்ட்டு இந்த குக்கர் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வச்சுக்குவேன். குக்கரில் வந்துட்டு 1.5 டம்ளர் பருப்பு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் கட் பண்ணி குக்கர் அடுப்பு மேலே வச்சுட்டேன். மித்துக்குட்டிக்கு வந்துட்டு பருப்பு குழம்புனா ரொம்பவே பிடிக்கும். பருப்பு குழம்பு வச்சுட்டு ஏதாவது ஒரு காய் பொரியல் பண்ணோம்னா பீட்ரூட்டு, கேரட்டு இப்படி பொரியல் பண்ணால் அவனுக்குமே ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிரியாணியே தோற்றுரும் பார்த்திங்கன்னா. என்னை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பிரியாணி ஜெயிச்சு தான் இருக்குது. பட் ஆனால் மீதி 6 நாளும் என் பருப்பு குழம்புல தான் நம்ம காலத்தையே ஓட்டுறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு பருப்பு குழம்புனா ரொம்பவே பிடிக்கும். அதனால் ஆனால் நான் வந்துட்டு மித்துக்குட்டிக்கு பிடிக்குன்றதுக்காண்டியே பருப்பு குழம்பு அதிகமாக வைப்பேன். வாரத்தில் ஒரு 2-3 டைம் பருப்பு குழம்பு வச்சுருவேன். பிரியாணி ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பிரியாணி இல்லாமல் பொழுதே போகாது. பிரியாணி செய்வேன், இல்லைனாக்கா மட்டன் எடுத்து குழம்பு வச்சுருவேன். அதுதான் வழக்கம். ஏன்னா நான் சாப்பிட்லனாலும் மித்துக்குட்டி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு எப்படி தெரியுதோ இல்லையோன்னு தெரியல, ஆனால் அவன் சொல்லிடுவான், இன்றைக்கி எனக்கு பிரியாணி வேணும், இன்றைக்கி சிக்கன் வேணும், மட்டன் வேணும்ன்ட்டு அவனே சொல்லுவான். அவன் சொன்னதுக்கப்புறம் தான் சரி அவனுக்கு பிடிச்சதா ஏதாவது செய்யணுன்ட்டு ஒன்று பிரியாணி இல்லை மட்டன் எடுத்து குழம்பு வச்சுருவேன். முன்னாடியெல்லாம் சிக்கனு மட்டனை சாப்பிடவே மாட்டேன். அதிகமாக ஊட்டி விட்டாலும் வேணான்னு சொல்லுவான். இப்போ வந்துட்டு சிக்கன் மட்டன் தானவே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவன் வாரத்தில் 6 நாள் சிக்கன் மட்டன் செஞ்சு கொடுத்தாலுமே அவன் சாப்பிட்டுக்குவான். அதுக்கு தான் நான் அப்படி பழகக்கூடாதுல்ல. வீட்டிலே எங்கள் மாமியார் கறிக்கடை இருக்குது. இருந்தாலுமே நான் நினச்சா அவனுக்கு மட்டுமே டெய்லியுமே செஞ்சு கொடுக்கலாம். பட் நம்ம நிலைமை எப்படி இருக்கோ என்னவோ தெரியல. ஏன்னா நம்ம இப்படியே இருப்போம்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் வாரத்துக்கு 1 நாள் தான் மட்டன்னு சிக்கன் எடுப்பேன். மற்றபடி 6 நாள் 5 நாள் என்ன பண்ணுவேனாக்கா இந்த பருப்பு குழம்பு, ஏதாவது காய் வறுத்து, ரசம் வைக்கிறது இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நான் அப்படி பழகி வச்சுக்கிறதுனால எப்படின்னா, இப்போ பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டிலலாம் என்ன பண்ணுவேனாக்கா ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் இந்த இடையில சிக்கன் மட்டன் செய்வாங்கள்ல, அப்போது ஸ்மெல் வரும்ல, அப்போ சொல்லுவான், அம்மா போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறியம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்வான். அது கேட்கவே பாவமாக இருக்கும். ஐயோ கடவுளே அப்படி சொல்லுவான். எனக்கெல்லாம் ரொம்பவே இது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டெய்லியுமே பழகவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா அவன் அப்படி சொல்லும் போது சிரிப்பும் வரும், கோபமும் வரும் அவன் மேலே. குக்கர் அடுப்பு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் முருங்கீரை ஒடிச்சிட்டு வந்தாங்க. ஒடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றா நம்ம க்ளீன் பண்ணோமில்ல, அந்த இது இல்லாமல் காம்பு வராமல் அந்த முருங்கீரையை க்ளீன் பண்ணோமில்ல, அது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயும் மித்தக்குட்டி அப்புறம் குட்டி தம்பி விளையாடிட்டு இருந்தானுங்க. அதுவே ரொம்ப நேரம் ஆச்சு. அதை வீடியோவில் வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடிட் பண்ணி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா அந்த கீரையை க்ளீன் பண்ணுறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவனுங்களை பார்த்துக்கிட்டே. முருங்கைக்கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கூட்டி அள்ளி வெளியிலும் கொட்டிட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் அப்படியே விட்டேன்னா குட்டி தம்பி வந்துட்டு வாயில் வச்சுக்குவான். அந்த பயத்துலேயே நான் உடனே செஞ்சுருவேன். அப்படி விட்டுனாக்கா எனக்கு ஞாபகமே இருக்காது, மறந்துடுவேன். குக்கர் வேறு விசில் வந்துச்சு, அதுவும் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு விசில் விட்டதுக்கப்புறம் பருப்பு கடைஞ்சி அது தாளிப்புக்கு வந்துட்டு எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு
பருப்பு குழம்பு வச்சேன். பட் ஆனால் எனக்கு இப்படி தாளித்து வைக்கும்போது செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் மித்துக்குட்டி இல்லாமல் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டோன்னாக்கா அன்றைக்கி மட்டும் 2 வேளை சேர்த்தே சாப்பிட்டுக்குவான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பு தாளித்து வச்சு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு கொதி தான் விடுவேன். அதிகமாக நான் பருப்பு குழம்பு கொதிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு இது கடைப்பருப்பு, இங்கே அது என்னன்னு தெரியல, கடைப்பருப்பில் குழம்பு வச்சா, பருப்பு குழம்பு வச்சா அந்த டேஸ்ட்டே வரமாட்டேங்குதுங்க. அதே ஸ்டோர் பருப்பில் ஒரு நாள் வைக்கிறோம்ல, அந்த குழம்பு நல்லா வருது. அது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா கொல கொலன்னு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால் ஒரு கொதியிலே நான் பருப்பு குழம்பு இறக்கிடுவேன் எப்போவுமே. அதுவும் பருப்பு குழம்பு வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அவ்வளோதான். ரசம் எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் என் வீட்டுக்காருக்கே ரொம்ப பிடிக்கும். மித்துக்குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் முக்கியமாக தண்ணி கொஞ்சம் சேர்த்து தான் வைப்பேன், அது ரசம் மாதிரி வர்றதுக்கு. ஸோ குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா எப்பயுமே அது ஒரு பழக்கம். குழம்பு ஆகட்டும் பொரியல் ஆகட்டும் செஞ்சுன்னா வேறு பாத்திரத்தில் சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேன். ஸோ அதுமாரி மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதே கடாயில் கீரை வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம், தக்காளி போடல, வெங்காயம், வரமிளகா, கறிவேப்பிலை இதெல்லாம் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். கையோட கீரை தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு கீரை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, நான் முருங்கைக்கீரைக்கு வந்துட்டு எங்கள் மாமியார் தண்ணி ஊற்றி கீரை வறுப்பாங்க. பட் ஆனால் எனக்கு அப்படி பிடிக்காது. நான் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா பிளேட் மூடினாலுமே நல்லாவே வெந்துடும் கீரை. அதனால் கீரையும் தாளித்து விட்டுட்டுங்க. தாளித்து விட்டதுக்கப்புறம் கீரைக்கு வந்துட்டு நம்ம எந்த கீரை வறுத்தாலுமே சரி, கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டால் அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். அதனாலே நான் தேங்காய் துருவி போடுவேன். காய்க்கும் சரி கீரைக்கும் சரி அப்படி தான் பண்ணுவேன். கீரை வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கி தனியாக பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேங்க. அதையும் சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பாடு செஞ்சு டைம் பார்த்தாக்கா 11 மணி ஆகிடுச்சிங்க. நேற்று ரொம்ப லேட் ஆகிடுச்சி சமைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மித்துக்குட்டிக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா அவன் அவ்வளோ நேரம் தாங்கினதே பெரிய விஷயம். காலையில் டீ வறுக்கி சாப்பிட்டான். பட் இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்கணும்ல, அதனால் ரொம்பவே லேட் ஆகிடுச்சி நேற்று மட்டும். மித்துக்குட்டிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்டு தான் ரெடி பண்ண வந்தேன். ஏன்னா நைட்டு தூங்கி எழுந்தது பெட்ஷீட்டெல்லாம் அப்படியே இருந்துச்சு. சரி அதை தான் மடித்து எல்லாமே திருகி மறுபடியும் ஒரு வாட்டி போட்டோம்னாக்கா மறுபடியும் மித்துக்குட்டி வந்துட்டு பெட் மேலே தான் அதிகமாக விளையாடுவான். பெட்டும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் போயிட்டு குளிக்கத்தாங்க கிளம்பிட்டேன். ஏன்னா அதே லேட் ஆகிடுச்சு, டைம் வேறு. அப்படியே கையோட குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு. தம்பி வேறு கையில் இருந்தானா அவனை தூக்கிட்டு போய் எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தாங்க வந்தேன். குளிச்சுட்டு வந்துட்டுங்க. வந்துட்டு என்னோடய முடியை அப்படியே கொஞ்சம் காய வைக்கணுமா இருந்துச்சு லைட்டாக. அது சீக்கிரமாக காயுது. தம்பி வேறு அம்மா பின்னாடி தூக்கிட்டு விட்டாங்களா, முடி காயிட்டு ஒரு சும்மா உள்ளே வந்துட்டு ஒரு கிளிப் மட்டும் குத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பியும் தூக்கிட்டு வந்தாங்க, போட்டு தூங்க வச்சுட்டு இருந்தேன். அவனும் ஒரு 10 நிமிஷம் போட்டு ஆட்டினோடனே தூங்கிட்டான். தம்பியும் ரொம்ப இது பண்ணல. எப்பயுமே தொட்டில் ஆட்டும்போது ஒரு அரை மணி நேரமாவது ஆட்டுவேன் தூங்கிறதுக்கு. அது நேற்றுக்கு என்னன்னு தெரியல, ஒரு 10 நிமிஷம் தான் போட்டு ஆடின தொட்டில் தூங்கிட்டான். தம்பியும் தூங்கிட்டான். அவன் வந்துட்டு அந்த மிஷின் மேலே வச்சுருக்கிற பொம்மைலாம் எடுத்து கீழே போட்டு வச்சுருந்தானா, மறுபடியும் அதை எடுத்து மேலே வச்சேன் மிஷின் மேலே. அவன் முழிச்சானாக்கா மறுபடியும் வந்து இப்போ வந்துட்டு ஏஞ்சி நடக்கிறாரா, ஸோ அந்த மிஷின் பிடிச்சி ஏஞ்சி நின்றுட்டு அங்கே இருக்கிற பொம்மைலாம் எடுத்து கீழே போட்டுருவான். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சு அவன் விளையாடிட்டு இருப்பானா. சரி எப்பயுமே அதேமாரி தான் பண்ணுவான். சரின்ட்டு எடுத்து வச்சுட்டு ரொம்பவே பசி ஆயிடுச்சா. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சி. நான் சாப்பிட சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா 12 மணி காலையில் சாப்பாடு. ஒரு டீ கூட குடிக்கலைங்க. நேற்று தான் ஃபஸ்ட் டைம் டீ குடிக்காமல் வேலை செஞ்சுருக்கேன். நானே பயங்கர பசியில் சாப்பாடு போய் வச்சாக்கா சாப்பிட்லான்ட்டு மித்துக்குட்டி வந்துட்டு எனக்கும் ஊட்டி விடுவான் பசி எடுக்குது அப்படின்னா. எனக்கு அப்போ வந்துச்சு ஒரு கோவம். பட் எனக்கு கோவப்பட முடியாதுல்ல, குழந்தைங்க நம்ம தானே ஊட்டியாகணும் அம்மா அப்படின்ட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நம்மளுக்கு எல்லாம் என்ன ஒரு விஷயம்னாக்கா, குழந்தைங்க வந்துட்டு நம்மளுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி சாப்பிட்டாலுமே அம்மா அப்பா சாப்பாட்டுக்கு வந்து உட்காந்தாக்கா நம்மக்கிட்ட ஒரு 2 வாயாவது அவங்க வாங்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா குழந்தைங்களும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் போயிட்டு துணி தாங்க ஊற வச்ச துவைக்கிறதுக்கு. மித்துக்குட்டி இது வந்துட்டு ஒரு நாளைக்கு 4 செட் ஆகும். குட்டி தம்பிக்கு ஒரு 3 செட்டு 4 செட்டு இப்படி தான் பண்ணுவானுங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அது துணியெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு துணி கொஞ்சம் ஊறட்டுன்னு மித்துக்குட்டியை குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டுட்டேன்.
ஏன்னா இவனை ரெடி பண்ணி விட்டா தான் அவன் குட்டி தம்பி ஏஞ்சினாக்கா அதுக்கப்புறம் அவனை குளிக்க வச்சு ரெடி பண்ணோம். அதனால் அதுக்கப்புறம் போயிட்டு துணி துவைக்க தாங்க உட்காந்தேன். மறுபடியும் போய் துணி துவைச்சிட்டு, ஏன்னா வெயில் பயங்கரமாக இருந்துச்சா, அதனால் அட்டைக்கடியிலே துணி துவைச்சிட்டு இருந்தேன். அங்கே கல் இல்லை, பட் ஆனால் ஒரு பலகை இருக்குது. ஆனால் துணி வந்துட்டு பசங்க துணி தானே, டெய்லி நம்ம ஒரு 4 செட்டு 5 செட்டு இப்படி கழட்டும் போது அழுக்கு அவ்வளோவா இருக்கிறதில்ல. அதனால் அந்த பலகை மேலே துணி துவைச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு மோட்ரு போட்டு துணி தாங்க அலாச போனேன். எப்பயும் போல் அலாசுகிற இடம் தான். அங்கே போய் துணி அலாசிட்டு வந்து வச்சுட்டு ஈயோட துணியும் காய வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தம்பி எங்கே ஏஞ்சிக்கணும்னு பயந்துகிட்டே தான் ஒவ்வொரு வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன். ஏன்னா அவன் ஏஞ்சிச்சா வேலை செய்ய விட மாட்டான். அதனால் நேத்திக்கான வீடியோ இவ்வளோ தாங்க. ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல்